அப்படி என்ன சுவாமியை கட்டுக்குள்ளே வைக்கின்ற காலம் கிரகண காலம்னு சொன்னால் நீங்கள் சினிமா படத்தை பார்த்துட்டுலாம் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. உண்மை அதுதான். எல்லாருக்கும் ஒரு சத்திய வழிபாதை உண்டு. ஒரு கட்டு இருக்குது. கட்டு மீன்ஸ் என்னன்னா, நான் இதுக்கு கட்டுப்படுகின்றேன். ஒரு பிறந்த குழந்தைங்க அம்மா அப்பா சொல்கிற பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு திருமணம் பண்ணிட்டு போகிறது, டீச்சர்ஸ் பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு படிக்கிறது. அதே மாதிரி இறைவனுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. என்னென்னா, அளவுக்கு அதிகமான தியானம் பண்ண சித்தர்கள், சித்த புருஷர்கள், கிரகங்கள், கோள்கள் இவங்கெல்லாம் ஒரு சத்தியப்பிரமாணம் கேட்குறாங்க. இறைவா, கொஞ்சம் நேரத்துக்கு உங்கள் சக்தியெல்லாம் நிறுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது தான் இறைவனாக கொடுக்குறது. சரி, இந்த கிரகண காலத்தை வச்சுக்கோ. எந்த நிமிஷம் கிரகணம் பிடிச்சி கிரகணம் விடுதோ அந்த நேரத்தில் எனக்கு சக்தி வேண்டாம். அந்த நேரத்தில் கோள்களுக்கு சக்தி உண்டு. அமானுஷ்யங்கிற ஒரு விஷயத்துக்கு சக்திகள் கண்டிப்பாக உண்டு. இறைவனுக்கு தான் சக்தி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இறை நாமத்திற்கு சக்தி உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராமா அப்படின்னு நீங்கள் ஒரு முறை சொன்னீங்கன்னா கிரகண நேரத்தில் 1,08,000 முறை சொல்கிறதுக்கான பலன் உண்டு. நமசிவாயன் பஞ்சாட்சரம் சொன்னீங்கன்னா 1,08,000 முறை சொன்னதுக்கான பலன் உண்டு. இறைவனை காட்டிலும் இறை நாமத்திற்கு சக்தி மிகுந்த காலம் கிரகண காலம். அதை மனசில் வச்சுக்கோங்க. அவனின்றி அணுவும் அசையாது.